துலாம் ராசிக்காரர்களே, பிப்ரவரி மாதம் அப்படின்னா எதையும் லேசா எடுத்துக்க முடியாத, அதே நேரத்தில் உங்களோட வாழ்க்கை டைரக்ஷன் தெளிவாகும் ஒரு முக்கியமான மாதம். கடந்த சில மாதங்களா உங்க மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்திருக்கும். சரியா முடிவெடுக்க முடியாம, ஒரு விஷயத்துல மனசு போனா அதே விஷயத்துல இன்னொரு பயம். இந்த பிப்ரவரி மாதம் அந்த குழப்பத்துக்கு மெதுவா விடை கிடைக்க ஆரம்பிக்கும். மனநிலை எப்படி இருக்கும்? இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மனசு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். சாதாரணமா கேட்ட வார்த்தை கூட உங்களை அதிகமா பாதிக்கலாம். நாம எவ்வளவு நல்லதா இருந்தாலும் எதிர்பார்த்த ரெஸ்பெக்ட் கிடைக்கலையே அப்படின்னு தோணும். ஆனா இதே மாதத்துல தான் உங்க செல்ஃப் வர்த்தை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கறாங்கன்றதை விட, நான் என்ன செய்ய முடியும், என்னால என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இது ஒரு மென்டல் மெச்சூரிட்டி மந்த். மாதத்தின் ஆரம்ப நாட்கள். பிப்ரவரி ஆரம்பத்துல சின்ன சின்ன தடை, தாமதம் அல்லது எதிர்பாராத மாற்றங்கள் வரலாம். ஒரு மீட்டிங் போஸ்ட்போன் ஆகலாம், ஒரு டிசிஷன் டிலே ஆகலாம், ஒருத்தர் சொன்ன வாக்குறுதி காப்பாற்றப்படாம போகலாம். இதெல்லாம் பார்த்து எல்லாமே எதிரா போகுதே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது எல்லாமே உங்களை சரியான பாதைக்கு திருப்ப நடக்கிற விஷயங்கள் தான். துலாம் ராசிக்காரர்களின் ஒரு பெரிய பலம், நீங்க எப்போதுமே இரண்டு பக்கத்தையும் சமநிலையா பார்ப்பவர்கள். ஆனா இந்த மாதம் அந்த பேலன்ஸை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. சில நேரம் நான் இப்படிதான் முடிவெடுத்தேன் அப்படின்னு தெளிவா சொல்ல கத்துக்க வேண்டிய மாதம். இது உங்களை ஆரகண்டா மாற்றாது, ஸ்ட்ராங்கா மாற்றும். பழைய நினைவுகள் திரும்ப வரலாம். பிப்ரவரி மாதம் பழைய மனிதர்கள், பழைய நினைவுகள், பழைய உறவுகள் திரும்ப மனசுக்குள்ள வர வாய்ப்பிருக்கு. ஒரு பழைய ஃப்ரெண்ட், ஒரு பிரேக்கான ரிலேஷன்ஷிப், ஒரு மிஸ் ஆன ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் உங்களை உடைக்க வரல, உங்களை எவ்வளவு வளர்ந்திருக்கீங்க அப்படின்னு உணர வைக்கதான். இந்த மாதம் சொல்லும் வாழ்க்கை பாடம். துலாம் ராசிக்காரர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சொல்ல வர்ற ஒரே விஷயம், எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. உங்களை நீங்களே புரிஞ்சிக்க ஆரம்பிங்க. நீங்க எடுக்கும் முடிவுகள் இந்த மாதத்துல உங்க எதிர்கால 6 மாதங்களுக்கு அடித்தளமா அமையும். வேலை மற்றும் தொழில். துலாம் ராசிக்காரர்களே, இந்த பிப்ரவரி மாதம் வேலை விஷயத்துல நம்மை நாமே நிரூபிக்க வேண்டிய ஒரு மாதம். கடந்த சில மாதங்களா நீங்க பண்ணுற உழைப்புக்கு அதற்கான ரெகக்னிஷன் கிடைக்கல அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு குறை இருந்திருக்கும். இந்த மாதம் அந்த உணர்ச்சி மாற ஆரம்பிக்கும். உங்க மேலதிகாரி, உங்க டீம் லீடர் இல்லனா கிளையண்ட், யாரோ ஒருத்தர் நீங்க பண்ணுற வேலை இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வெளிப்படையா சொல்வாங்க. ஆனா அதுக்காக நீங்க குவைட்டா இருந்துராதீங்க. உங்க ஐடியாஸை தெளிவா சொல்லுங்க. வேலை இடத்துல கவனம் வேண்டிய விஷயம். இந்த மாதம் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்ல இருந்து சிறிது தள்ளி இருங்க. தேவையில்லாத வாதம், பின்புற பேச்சு, யார நம்பணும்னு தெரியாத சூழ்நிலை இதெல்லாம் வரலாம். எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு அவசியமில்ல. உங்க கன்சிஸ்டன்சியே உங்களுக்கு பாதுகாப்பு. தொழில் செய்வோர்களுக்கு. தொழில் பண்ணுற துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஸ்லோ பட் ஸ்டெடி growth. பெரிய லாபம் உடனே வராது, ஆனா நஷ்டமும் வராது. புதிய பார்ட்னர்ஷிப்புக்கு முன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன் ஒரு தடவை மீண்டும் யோசிச்சு முடிவெடுங்க. பிப்ரவரி 2ஆம் பாதி புதிய ஆர்டர் அல்லது நல்ல என்கொயரி வர வாய்ப்பு அதிகம். பணநிலை மற்றும் செலவுகள். இந்த மாதம் பணம் வரும், ஆனா கையில நிற்குமா அப்படின்னா செலவுகள் கூட சேர்ந்து வரும். வீட்டு செலவு, ஹெல்த் ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸ், ஃபேமிலி சப்போர்ட் இதெல்லாம் அன்அவாய்டபிள். ஆனா பேனிக் ஆக வேண்டாம், மாதம் முடிவில் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும். கடன் விஷயத்துல இந்த மாதம் புதிய லோன் அவாய்ட் பண்ணுங்க. குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்துல ஒரு சின்ன எமோஷனல் டென்ஷன் வர வாய்ப்பிருக்கு. கருத்து வேறுபாடு, பேசாம இருக்கிற சூழ்நிலை, புரிதல் இல்லாமை இதெல்லாம் டெம்பரவரி. நீங்க ஒரு வார்த்தை சாஃப்டா பேசினாலே பிரச்சனை தீரும். முக்கியமா அம்மா அல்லது அப்பா உங்க மேல அதிக அக்கறை காட்டுவாங்க. காதல் மற்றும் திருமணம். காதல்ல இருக்கிற துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ட்ரூத் டெஸ்ட் மந்த். உண்மையா இருந்த காதல் இன்னும் ஆழமா போகும். ஆனா ஹாஃப் ஹார்ட்டட் ரிலேஷன்ஷிப்னா ஒரு கிளாரிட்டி வரும். இது நமக்கு சரியா, நாம இதுல ஹாப்பியா இருக்கோமா அப்படின்னு கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். திருமணம் பேசுறவர்களுக்கு பிப்ரவரி மெதுவான முன்னேற்றம், பொறுமை முக்கியம். ஆரோக்கியம். இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சுமாரா நல்லாதான் இருக்கும். ஆனா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. அதிக யோசனை, தூக்கம் குறைவு,
தேவையில்லாத பயம் இவையெல்லாம் உங்க உடல்நிலைய சின்ன சின்ன பிரச்சனையா மாற்றிடும். குறிப்பா தலைவலி, வயிற்று சம்பந்தமான உபாதைகள், கேஸ் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. நேரத்துக்கு சாப்பாடு, நேரத்துக்கு தூக்கம் இது இருந்தாலே போதும். மாணவர்கள், படிக்கிற துலாம் ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் கவனம் சிதற வாய்ப்பு இருக்கு. மொபைல், சோஷியல் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் இன்டராக்ஷன் இதெல்லாம் ஸ்டடி டைமை கவரும். ஆனா நீங்க ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதமே ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவர்களுக்கு பிப்ரவரி 2ஆம் பாதி ஃபேவரபிள். வெளிநாடு அல்லது தூரப்பயணம். வெளிநாடு அல்லது தூரப்பயணம் பிளான் பண்ணுற துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாசிட்டிவ் சிக்னல். விசா ரிலேட்டட் அப்டேட், ஒர்க் டிராவல், அஃபிஷியல் ட்ரிப் இதில் ஏதாவது ஒன்று மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஆனா லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்கு. டாக்குமெண்ட்ஸை டபுள் செக் பண்ணுங்க. பிப்ரவரி மாதத்தின் முக்கிய நாட்கள். நல்ல நாட்கள்: பிப்ரவரி 6, பிப்ரவரி 11, பிப்ரவரி 18, பிப்ரவரி 24. இந்த நாட்கள்ல நியூ டிசிஷன், இம்பார்ட்டன்ட் மீட்டிங், ஃபினான்ஷியல் டிஸ்கஷன் பண்ணலாம். கவனம் தேவை நாட்கள்: பிப்ரவரி 9, பிப்ரவரி 15, பிப்ரவரி 22. இந்த நாட்கள்ல எமோஷனா டிசிஷன் எடுக்காதீங்க. மாதத்துக்கான ஒரு முக்கிய அறிவுரை: துலாம் ராசிக்காரர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சொல்ல வர்ற ஒரே விஷயம், அவசரப்படாதீங்க, ஆனா நிற்கவும் செய்யாதீங்க. நிதானமா முன்ன போனா மார்ச் மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றம் கொண்டு வரும். உங்க உண்மை குணம், உங்க நேர்மை இதுதான் இந்த மாதத்தோட பிகெஸ்ட் ஸ்ட்ரெங்த்.